தொட்டு அன்னை தமிழையும் அவையில் வீழ்ச்சி வைக்கும் அத்தனை பேரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். உலகிற்கு வள்ளுவன் உணர்த்துவது பொருட்பாலே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அறம், இன்பம், பொருள் என்கின்ற முப்பாலை படைத்து வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர் வள்ளுவர் என்றே சொல்லலாம். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அதாவது வள்ளுவனின் மிகுந்திருக்கும் பால் எதுவென்ற தலைப்பின் கீழ் உரையை துவங்குகிறேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது பொருள் இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை என்ற கருத்தினை முன்வைக்கிறார் வள்ளுவர். இதிலிருந்து தெரிகிறது அல்லவா வள்ளுவரின் முப்பாலில் மேலோங்கி இருப்பது வள்ளுவருடைய பொருட்பாலை என்று. அதாவது அரசு பாலை எடுத்துக்கொண்டால் 38 அதிகாரங்கள், 380 குறட்பாக்கள். இன்பத்து பாலை எடுத்துக்கொண்டால் 25 அதிகாரங்கள், 250 குறட்பாக்கள். இதுவே பொருட்பாலை மட்டும் 70 அதிகாரங்கள், 700 திருக்குறள்கள் உள்ளது. இதை படைத்து இவ்வுலகிற்கு வள்ளுவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வள்ளுவனின் சிந்தனையில் மேன்மை சார்ந்து நிற்பது பொருட்பாலாகத்தான் உள்ளது. அதாவது பொருட்பாலில் கல்வி, ஒழுக்கம், உளவு, அரசியல் போன்றவை மிகுந்து காணப்படுகிறது. வள்ளுவன் சொல்கிறான், கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. இதில் ஒரு சூட்சுமத்தையும் வைத்துள்ளார். அதாவது என்னவென்றால் கற்க எந்த துணைக்காலும் அல்ல, கசடர துணைக்கால் இல்லை. இப்போது அந்த குறள் ஒட்டுமொத்தமாக சொல்லி பார்ப்பின் ஒரு துணைக்கால் கூட இல்லாமல் அந்த குறளை படைத்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு கல்வி என்னும் செல்வம் நம் இடத்தில் இருந்தால் வேறு எந்த செல்வமும் இல்லாமல் யாருடைய துணைக்காலும் இன்றி நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று உலகிற்கு உரைத்தவர் வள்ளுவரே. கல்வியின் முக்கியத்துவம் மட்டுமின்றி, அதாவது சாக்கடை அள்ளுபவரின் மகன் சட்டம் படிக்கலாம், மலம் அள்ளுவரின் மகன் மருத்துவன் ஆகலாம், கல்லுடித்த தாயின் மகன் கலெக்டர் ஆகலாம் என்று உலகிற்கு உரைத்தவர் வள்ளுவர். ஒரு வாழ்க்கை மற்றும் தலைமுறையின் மாற்றத்தை கல்விதான் கொடுக்கிறது என்று உலகுக்கு உரைத்தார். இது மட்டுமா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பேர் செல்வர். உழவினுடைய முக்கியத்துவம், தேவை, பயன்பாடு என்பவற்றை எல்லாம் பொருட்பாலில் தானே வள்ளுவர் கூறியுள்ளார். உலகத்தின் அச்சாணியாக விளங்குவது உழவு தொழில்தானே. நீ எந்த தொழில் செய்தாலும் உனக்கு முதன்மை தொழிலாக இருப்பது விவசாயம். விவசாயமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் வள்ளுவன் குறட்பாயும் உழவனின் வாழ்வியலை காக்க தேவைப்படுகிறது. விவசாயம் சாகுபடி செய்தவர்கள் எல்லாம் இன்று சாகுபடி செய்துவிட்டு நிற்கின்ற இந்த சமூகத்திற்கு சாட்டையடியாக உழவு இருக்கிறது என்று கூறுகிறார். இது எல்லாம் உழவை பற்றி திருக்குறள் அமைவது பொருட்பாலில் தானே. இது மட்டுமா, உயிர்மை நேயத்தையும் இங்கு உரைக்க சொல்லுகிறார் வள்ளுவர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பல் மனிதர்கள் என்று இங்கு குறிப்பிட்டிருக்கலாம், ஆனால் வள்ளுவர் பல்லுயிர் என்று குறிப்பிடுகிறார். ஓர் உயிரில் இருந்து 6 உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் சமமாக பகுத்துணர்வு இருக்க வேண்டும் என்று கூறினார். பல்லுயிர் என்றால் என்ன? நாய், பூனை, குருவி, காகம், இதுக்கெல்லாம் சமமான பகுத்துண்டு வாழ வேண்டும் என்று சொன்னவர். எத்தனை அதிகாரங்கள் உள்ளன. இது மட்டுமா, கல்வி, ஒழுக்கத்தின் மேன்மை, அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அரசனிடம் வேலை செய்வது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். மக்களை காப்பாற்றும் மன்னவன் இறைவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை கூறியுள்ளார். ஒருவன் இறைவனுக்கு சமமாக ஒரு நாட்டின் அரசன் மாற வேண்டும் என்றால் அரசன் இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் இலக்கணத்தையும் வகுத்துள்ளார் வள்ளுவர். இடிபாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும். எப்படி இருந்து விட்டால் கூட முடியாத ஒருவன் இல்லை என்றால் யாரும் கெடுக்காமல் இருந்தால் கூட தானே கெட்டு விடுவான் என்ற குறளின் மூலம் ஒரு நாட்டை காக்க அரசன் தேவை என்று உணர்த்துகிறான். வள்ளுவன் ஒவ்வொன்றையும் படிப்படியாக சொல்லிக் கொண்டே வந்து வாழ்வின் உச்சத்தையும் இந்த பொருட்பாலில்